ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். உலக இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆன்லைன் கோலினஸ் மீட்டிங் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ளாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உரிய பாக்கியத்தை அடியானுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய மாகாண தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய அலைக டிவிஷன் தளபதி அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வலைத்தள பரிசுத்த ஆணையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆணை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை காண்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே நீரே என் நண்பர், ஆதலால் பாவம் யாவும் வேறுக்கிறே. பிராணநாதரே நீரே என் நல்மீட்பர், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறே. என்னை மிக்க குருசி நீ தொங்கினி, அதனாத்தான் உம்மை நான் நேசிக்கிறே. நான் கிரீடம் பெற நீர் முன்னூடி சுண்டி, முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறே. சதா கால ஆனந்த மோட்சம் சேர்வேன், அங்கே கீதம் பாடி உம்மை போற்றுவே. மின்னிடும் கிரீடம் வைத்து நான் பாடுவேன், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெப பல்லவியை பாடின பிற்பாடு நம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நல்ல பாக்கியங்கள் எந்தனுக்கு தந்தீரையா, இந்த நல்ல பாக்கியங்கள் எந்தனுக்கு தந்தீரையா. சொந்த சுகம் பலந்தனங்கள், சொந்த சுகம் பலந்தனங்கள் சுவாமி உமக்கீந்தேன் மெய்யாய், சுவாமி உமக்கீந்தேன் மெய்யாய். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனை சோதரிக்கிறோம் ஆண்டவரை. கிருபையாய் தந்த அந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த இணையவழி ஆராதனையை கூட தகப்பனே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த இடத்துல நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், வேத வசனங்கள், சத்தியங்கள் ஆண்டவரை எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆம் தகப்பனே, இதை காண்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அது ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சோதரம் ஆண்டவரே, படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. நடந்து முடிந்த ஆண்டவரை சோதரம் தகப்பனை ஆண்டவரே. ஆண்டவரை தேர்வுகளிலே தகப்பனை பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வெற்றிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் தகப்பனை ஆண்டவரை ஒரு புதிய கல்வி ஆண்டு பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சோதரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையிலும் தகப்பனை ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஆம் தகப்பனை, உமக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும் படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனை, இந்த வேளையிலும் தகப்பனை சோதரம் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நடந்து முடிந்த தேர்தலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனை, ஒரு நல்ல தலைவரை தகப்பனை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை.
ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே ஆண்டவரே, இரட்சணை சேனை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெனரலுக்காக, எங்கள் மாகாண தளபதிக்காக, எங்கள் டிவிஷனல் தளபதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழிய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை சோதரிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிறதான இந்த கனமான ஊழியங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாத அநேக ஆத்துமாக்களை தகப்பனே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு தகப்பனே நீர் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை சோதரிக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-16 முடிய. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராறு வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைனால் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிகை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே நாம் வாசித்த வசனத்தின் மூலம் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னை சாட்சியாய் நிறுத்தின இந்த தேவாதி தேவனுக்கு என் நன்றியை செலுத்துகிறேன். என் மகள் சிஎம்சில் வேலூரில் மருத்துவ தாதியர் படித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு திடீரென்று தொண்டையில் ஒரு பலவீனம், தண்ணீர், ஆகாரம் ஒன்றும் முழுங்க முடியாதபடி மிகவும் கஷ்டப்பட்டாள். மருத்துவரை பார்க்கும்போது அவளுக்கு எண்டோஸ்கோப்பி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது நான் கண்ணீரோடு பாரத்தோடு ஆலயத்திலும் வீட்டிலும் ஒவ்வொரு நாள் அழித்து ஜெபித்த பொழுது மருத்துவரை அணுகாமலே என் பிள்ளைக்கு எண்டோஸ்கோப்பி எடுக்காமலே என் பிள்ளைக்கு நல்ல விடுதலை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை திருமறை முடிவே துதியும்
ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறை கூடங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகிற வரைக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது ஒரு வளர்ச்சியாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்வதை பார்த்துதான் அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தையின் சரீரத்திலே, அந்த குழந்தையினுடைய ஆத்துமாவிலே, அந்த குழந்தையினுடைய சரீர எல்லா உறுப்புகளிலும் அந்த நாட்களுக்குரிய அந்த மாதங்களுக்குரிய வளர்ச்சியை காண்கிற பொழுதுதான் அந்த பெற்றோர்களும் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுகின்றார்கள். அதுபோல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். லூக்கா 2:40 பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதுபோல் லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வளர்ச்சியை குறித்து, அவருடைய அந்த வளர்ச்சியை குறித்து நாம் இந்த பைபிள், இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் முன் செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசி கேட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் பூரண புருஷராக வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆணுடைய பிள்ளைகள் நாம் ஒரு விதமான ஒரு நிலையில் நாம் நின்றுவிடக்கூடாது. நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர்ந்து பெருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்திலே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றாரோ, ஒரு மேன்மை எதிர்பார்க்கின்றாரோ, அப்படியே நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கின்றவராக, அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தேவனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்று விடுவது அல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு முடிந்து விடுவதல்ல. அது நாளுக்கு நாள் என்ன செய்வேன், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சந்தோஷப்படுகிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கின்றோம். முதலாவது ஒரு காரியம், விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு அடிப்படை ஒரு காரியம் என்பது விசுவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே பலவிதமான நிலைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், பின்னடைவுகள் வரலாம், பல நெருக்கங்கள் சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு அந்த விசுவாசத்தை தொடர்ந்து வளரக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு பக்தனை குறித்து நாம் பைபிளில் வாசிக்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த பாடுகள் ஏராளம், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நேரிட்ட இழப்புகள் ஏராளம். அத்தனை இழப்புகள் மத்தியிலே, அத்தனை சோதனைகள் மத்தியிலே, அவனுடைய சரீரத்தில் பலவீனங்கள் சூழ்ந்த நேரத்திலும் கூட அவன் ஆண்டவருடைய விசுவாசத்திலே பெருகினவனாகவே காணப்பட்டானே ஒழிய அந்த விசுவாசத்திலே 1% கூட அவன் குறைந்து போகவில்லை.
ஆண்டவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தின ஒரு மகனாக யோபு பக்தன் காணப்பட்டார். நம்முடைய ஜீவம் அப்படித்தான் காணப்பட வேண்டும். நாளுக்கு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டியதும் வளர வேண்டியதும் அவசியமான ஒன்றாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் பைபிள் ஒரு காரியத்தை நமக்கு எச்சரிக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வியை எழுப்புவது நாம் பார்க்க முடிகிறது. இதன் அர்த்தம் என்ன? கடைசி நாட்களிலே விசுவாச குறைவு ஏற்படும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை எச்சரிக்கின்றார். நாம் விசுவாசத்தை வளர வளர ஆண்டவருக்குள்ளாக கிட்டி சேருகிறோம். நாம் விசுவாசத்திலே வளர வளர உலகத்திலும் நாம் தூரமாக போகின்றோம். உலகத்திலும் நாம் தூரமாக்கப்பட்டு ஆண்டவருக்குள் நெருங்கி வரக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். எந்த பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், என் சோதனைகள் கூட வந்தாலும் அவைகள் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, அழித்துவிட முடியாது. அந்த விசுவாசம் நம்மை தள்ளிவிட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அந்த வளர்ச்சி, அந்த விசுவாச வளர்ச்சி நம்மிலே இருக்கிறதா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று தெசலோனிக்கேயர் திருச்சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உங்களுடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, தேவனை குறித்த உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகளை தெசலோனிக்கேயர் திருச்சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக எழுதி வைத்திருக்க நாம் பார்க்கின்றோம். ஆண்டுடைய அந்த ஜனங்களுடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாகிறது. எங்கும் அவர்களுடைய விசுவாசம் ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசம் எங்கு பிரசித்தமானது மாத்திரமல்ல, அவர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு மாதிரியாய் அவர்கள் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் வாழ்கிற இடத்திலே, நாம் அங்கம் வகிக்கிற சபைகளிலே நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளர்வதை ஜனங்கள் பார்த்து ஆண்டு நாமத்தை மையப்படுத்தக்கூடிய ரீதியிலே நம்முடைய விசுவாச வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஆதி காலத்தில் இந்த விசுவாசத்திலே இன்றைக்கும் நாம் நிலைத்திருக்கிறோமா இல்லை? ஆதி காலத்தில் ஆண்டு மீது கொண்ட விசுவாசத்திலே இன்றைக்கு நாம் குறைந்திருக்கிறோமா இல்லை? அதை விட இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறோமா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆவியானவர் கடைசி காலத்தை குறித்து எச்சரிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் வரும் பொழுது இந்த பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்கிறதான ஒரு கேள்வி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் ஒருபோதும் குறைந்து விடாதபடி அதில் வளரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் ஆவியான தேவன், நம்முடைய பரம தகப்பன் உங்களை குறித்து அவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். 2வது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை அன்பிலே ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் அன்பில்லாதவர்களாய் தேவனை நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அன்பிற்கு அவர்கள் இலக்கணமாக, அன்பிற்கு அடையாளங்களாய் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அன்பிலை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கு வளர்ந்து பெருக வேண்டும். ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லாம பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய அன்பில் பெருக வேண்டும். அந்த அன்பு மாயமற்றதாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய அன்பு என்பது பணத்தை பார்த்து வரக்கூடாது. நம்முடைய அன்பு என்பது மற்றொரு அழகை பார்த்து வரக்கூடாது. நம்முடைய அன்பு என்பது அதிகாரத்தை பார்த்து வரக்கூடாது, இல்லை பதவிகளை பார்த்து வரக்கூடாது, பட்டங்களை பார்த்து வரக்கூடாது. அது மாயமற்றதாய் வெளிப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லார் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நீதிமான்களுக்கு மாத்திர அன்பு பாராட்டவில்லை, ஆண்டவருடைய பிள்ளை பரிசுத்தவான்களிடத்தில் மாத்திர அன்பு பாராட்டவில்லை, எல்லார் மேலும், பாவிகள் மேலும் அன்பு செலுத்தினவராகவே காணப்பட்டார். அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 1 யோவான் 3ஆம்
அதிகாரத்திலே 23 நம்ம வாசிக்கின்றோம், அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கட்டளையின்படியே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டியது ஆண்டவுடைய விருப்பம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு அந்த அன்பை செலுத்தக்கூடியவர்களாக, இல்லை அந்த அன்பிலை வளரக்கூடியவர்களாக மாறுகிறோமா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ளாக பகைகளும் வைராக்கியங்களும் விரோதங்களும் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே உண்மையாகவே இயேசுவின் அன்பு இருக்கிறதா என்று நாம் சற்று யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பில்லாத உலகமாக இன்றைக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பை காட்ட வேண்டியவர்கள் கூட இன்றைக்கு பகையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அந்த அன்பிலே நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். அந்த அன்பிலே வளர்வதுதான் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்திலே 12-13 ஆகிய வசனங்கள் நாம் வாசிக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷர்கள் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பிள்ளைகளை வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று நாம் பைபிளில் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஒருவிடத்தில் ஒருவர் வைக்கிற அன்பிலும் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நம்மை பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த அன்பிலை நாம் பெருக வேண்டும். அந்த அன்பிலை நாம் வளர வேண்டும். அந்த அன்பை இந்த பூமியிலே நாம் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். 3வது காரியம், அவரை அறிகிற அறிவிலே ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். யோவான் 17 அதிகாரத்திலே 3 வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, மெய்யான தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பது இல்லை, அவரை அறிவது நித்திய ஜீவன். அப்ப அவரை அறிவது நமக்கு நித்திய ஜீவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு அறிந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த அளவுக்கு தான் நாம் அவருடைய அன்பிலே வளர முடியும். இல்லை அந்த விசுவாசத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? வளர முடியும், வைக்க முடியும். அப்போ அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நம்மிடத்தில் விசுவாசம் பெறுகிறது, அவனுடைய அன்பும் பெருகக்கூடியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்கள் வரையிலும் அவரை யாராலும் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் சீசர்கள் கூட அவரை சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது இவர் யாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். பல அற்புதங்களை செய்த பொழுது அவர்கள் சில நேரங்களில் சோர்ந்து போகிற பொழுது கூட, ஆண்டவராக இயேசு சில அற்புதங்களை உணர்த்துக்கும் பொழுது கூட அவர்கள் அதை உணராதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் சீசர்களை குறித்து இயேசு சொன்னதாக நம்ம பைபிளில் பார்க்கின்றோம். பாருங்க, அவரிடத்தில் ஊழியம் செய்தவர்கள் கூட, அவரோடு கூட இருந்தவர்கள் கூட அவரை சரியாக அறிந்து கொள்ளாதவர்களாகவே காணப்பட்டதுனால தான் அவர் சிலுவையின் பாடு மரணங்கள் வரும் பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அவருக்குள்ளாய் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழிவுக்கு முக்கியமான காரணம் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போனபடியினாலே. ஆண்டவராகி கடவுள் சொல்லுகின்றார், ஓசியா 4 அதிகாரத்தில் 6 வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகி கொண்டிருக்கின்றார்கள். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கின்றார்கள். கொலோசியர் 1 அதிகாரத்தில் 10 வாசிக்கிறோம், தேவனை அறிகிற அறிவில் விரித்தடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை பற்றி அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலை வளர்ச்சி அடைந்து அவருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவராக இயேசு யார், பிதா யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிறதான அந்த அறிவு நமக்கு வேண்டும். அவரை பற்றி ஒரு தெளிவான அறிதலும் புரிதலும் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் அவருக்குள் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் பின்மாற்றங்கள் வந்துவிடும். இல்லை என்று சொன்னால் நமக்குள் சோர்வுகள் வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு முழுமையான அறிவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் என்று சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் மாத்திரமே தெய்வம் என்கிறதான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக நாம் வர வேண்டியது அவசியம். அதுதான் உண்மையான அவரை பற்றிய ஒரு அறிவாய் காணப்பட முடியும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 95:3 வாசிக்கின்றோம், கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கின்றார். அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனாய், அவர்தான் பெரிய எல்லாருக்கும் மேலான ஒரு தேவனாக அவர் காணப்பட்டு கொண்டிருக்க. அவரை யாருக்கும் ஒப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. அவரை பற்றிய ஒரு தெளிவான அறிவுள்ளவர்களாக நாம் வளர வேண்டியது அவசியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இன்னும் அவரை பற்றிய ஒரு தெளிவான அறிவில்லாதவர்களாகவே சில நேரங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பின்மாற்றத்துக்குள்ளாய் போகின்றார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட, ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட, இல்லை சின்ன நெருக்கம் வந்தால் கூட, சின்ன ஒரு சோதனை வந்தால் கூட அவர்களால் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியவில்லை, நிலைத்திருக்க முடியவில்லை. வழுவி போகிறவர்களாய் காணப்படுகின்றார்கள், பின்வாங்கி போகின்றவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் கர்த்தருக்குள் வளர வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு வளர்ச்சியை ஆவியான தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றவராய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் விரும்புகிற அந்த வளர்ச்சி நம்மில் இருந்தால் மாத்திரமே நம்மை குறித்து அவர் சந்தோஷப்பட முடியும், நம்மை குறித்து அவர் மகிழ முடியும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் அந்த பூரண புருஷர் ஆகிற வரையிலும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே, அந்த நிலைமைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் நாம் நின்றுவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நின்றுவிடக்கூடாது. நாளுக்கு கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வளர்ச்சி நம்மில் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிறதான அந்த காரியம், உலக பிரகாரமான தகப்பன் அதைத்தான் தன் பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய விசுவாச மக்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு தகப்பனாக அவர் எதிர்பார்க்கிற காரியம், நம்மிலே அந்த வளர்ச்சியை அவர் பார்க்க வேண்டும். நம்மிலே அந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே காணப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நம்மிலே இருக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சி, அன்பிலே ஒரு வளர்ச்சி, அவரை அறிகின்ற அறிவிலே ஒரு வளர்ச்சி நம்மிலே காணப்படும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள்ளாக அந்த பூர்ணத்தை நோக்கி நம்மால் கடந்து செல்ல முடியும். அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக பிரகாரம் வளர்ச்சி மாத்திரம் நமக்கு போதாது. ஆவிக்கு ரீதியிலும் எல்லா நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகும் பொழுதுதான் அது ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகள் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல நான் என்ன செய்தேன், சிந்தித்தேன், குழந்தையைப் போல நான் யோசித்தேன். புருஷனான போதும் குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம், அந்த வளர்ச்சியிலே நாம் இருக்கிறோமா, இன்னும் குழந்தைகளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நல்ல ஒரு சமயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நல்ல நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே வளருங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் வளருகின்ற புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய அந்த திருவசனத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அது உங்களை வளர்ச்சியின் பாதைகளை கொண்டு செல்லும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை வளர்ச்சியின் பாதைகளை கொண்டு செல்லும். அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, கவனிக்கின்றவர்களாக, அந்த வார்த்தையில் பலப்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பூரண வளர்ச்சியை இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக வெளிப்படுத்துவோம். ஒருவேளை சில காரணங்களால் நாம் அதிலிருந்து நாம் முன்னேற முடியாதபடிக்கு சில சோதனைகளும் நெருக்கங்களும் நம்மை முடக்கி வைத்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளை எல்லாவற்றையும் நீங்கள் உதறி ஆண்டவருக்காக எழும்புங்கள். அவர் நாம் மகிமைக்காக நீங்கள் எழும்புங்கள். கர்த்தர் நாம் மகிமைக்காக இந்த பூமியிலே அவரை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் உங்களை தத்தம் செய்யுங்கள். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற
ஒரு பெரிய காரியம். அதன் மூலமாக தேவன் உங்கள் மூலமாய் என் மூலமாய் அவர் மகிழ்ச்சியை காண்கிறவராய் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதத்தின் கடைசி நாட்களில் வந்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷம்! ஒரு கல்வியாண்டை முடித்து அவர்கள் ஜெயம் பெற்று வெற்றி பெற்று அடுத்த நிலைமைக்கு போவது நமக்கு எவ்வளோ சந்தோஷம்! இதான் பரம தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வளர்ச்சியை அவர் நம்மில் பார்க்கும் பொழுது எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா! அந்த சந்தோஷத்தை நாம் கொடுப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த சந்தோஷத்தை அவர் நம்மிலை பார்ப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆதியில் எப்படி இருந்தோமோ அதை விட இன்றைக்கு ஆண்டவருக்குள் வளர்ந்து ஒரு பூர்ண நிலைமைக்கு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அதுதான் நம்முடைய பரலோகத்திலே அவரோடு கூட கொண்டு சேர்க்கும் என்பதை நீங்கள் ஒருபோது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாசத்திலே அந்த அன்பிலே அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுவதற்காக உங்களை தத்தம் செய்யுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யட்டும். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படட்டும். உங்கள் மூலமாய் அவர் சந்தோஷப்படட்டும். அந்த மகிமையான காரியத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நம்புவோருக்கு செய்ய ஒண்ணாதொன்றில்லையாம். பயமின்றி உந்தன் வாக்கு தேவே ஏற்று கொண்டேனே. நான் விசுவாசித்தேன் என் தேவனே, செய்ய ஒண்ணாதொன்றில்லையே. விசுவாசித்தேன் என் தேவனே, செய்ய ஒண்ணாதொன்றில்லையே. மகாவருத்தமானதாம் நான் பாவமுற்றிருப்பது நம்பிக்கையாலிதாகுமாம். இயேசுவின் சத்திய வாக்கிது விசுவாசித்தேன் என் தேவனே, செய்ய ஒண்ணாதொன்றில்லையே. விசுவாசித்தேன் என் தேவனே, செய்ய ஒண்ணாதொன்றில்லையே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கின்றோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வளர வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. அதுதான் உமக்கு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு அவர் காணப்படுகிறாரோ, என் பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி தகப்பன் எதிர்பார்ப்பதைப் போல எங்கள் ஆண்டவராகிய தேவனும் எங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவராகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி எங்களுக்கு வேண்டும். அன்பிலே நாங்கள் வளர வேண்டும் ஐயா. உம்மை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து ஆண்டவர் நாம் மகிமைக்காக ஜீவிக்கக்கூடிய மக்களாய் காணப்பட எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக தம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவருக்குள் வளர்ந்து பெருக வேண்டியது எத்தனை அவசியமான ஒன்றாக இருக்கிறதப்பா. உம்முடைய பார்வையில் நாங்கள் இன்னும் குழந்தைகளாக இராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க புருஷர்களாக நாங்கள் மாற வேண்டியதும் வளர வேண்டியதும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. அந்த மகிமையான ஆண்டவரே மேன்மையை வளர்ச்சி
வளர்ச்சியை கர்த்தரிங்கள் வைக்கும்படியாய் நாங்கள் தம்மை நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்கள் நாம் மகிமைக்காய் நாங்கள் வளர்ந்து பெருகவும் எங்கள் சபைகளில் ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு எங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஐயா. இவ்வளவு நேரமாக இந்த ஆண்டவரை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் நாம் மகிமைக்காய் அவர்கள் எல்லா நிலைமையிலும் கர்த்தாவே வளர்ந்து பெருகக்கூடிய அனுபவத்தை ஆண்டவரை நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயாவுக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் அதிகமாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, விடுமுறை நாட்களை முடித்து புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. பரீட்சை நாட்களிலே கர்த்தர் கூடவிருந்து நல்ல ஜெயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறபடி நாள் உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. 2024-25 அந்த கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம் மகிமைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்குள் வளர்ந்து பெருகும்படியான கிருபையை அப்பா எங்களுக்கு தரும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்விலே நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைய வேண்டுமே ஆண்டவரே. உம்முடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நாங்கள் ஜீவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நாங்கள் அப்படி இருந்து விடுவதற்காக அல்ல ஆண்டவரே. அந்த பூரண வளர்ச்சியை நோக்கி பூரண புருஷர் ஆகிற வரையிலும் ஆண்டவருக்காய் நாங்கள் வளர்ந்து ஓங்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய மாகாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாகாண தளபதிக்காக, எங்களுடைய மாகாணத்தில் உள்ள ஆண்டவரை எத்தனை அப்பா டிவிஷன்களுக்காக ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படியே எங்கள் சபைகள் கர்த்தருக்குள்ளாய் வளர்ந்து நாமத்திற்கு மகிமையாய் ஜீவிக்கும்படியாய் எங்கள் சபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவிக்கு ரீதியில் எங்கள் சபைகள் வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா ஜனங்களுடைய வாழ்வில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மக்களும் கர்த்தருக்காக இந்த பூமியில வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தருளும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் தகப்பனே. இது நல்ல நேரத்தை கிருபையா எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இதை கண்டுகளித்த அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. உங்கள் நாம மகிமைக்க தொடர்ந்து நாங்கள் ஜீவித்து சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பரலோக ராஜ்யத்தின் அந்த மேன்மை பெற்றுக்கொள்கிற வரையிலும் அந்த பூரண வளர்ச்சியை நோக்கி ஆண்டவரே நாங்கள் செயல்பட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்தவர்களும் உங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கை பயணத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த தடைகள் வந்தாலும் தகப்பனே, எல்லா தடைகளையும் கர்த்தாவே நாங்கள் உடைத்து உங்கள் நாம் மகிமைக்காய் முன் செல்லக்கூடியவர்களாக ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோது நாங்கள் இடறி விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் பின்வாங்கிவிடக்கூடாது ஆண்டவரே. எல்லா நிலையிலும் கர்த்தருக்காக ஆண்டவரை நாம் மகிமைக்காய் நாங்கள் முன் செல்லக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தாங்க. யோபுடைய அப்பா வாழ்க்கையில் இருந்ததான அந்த விசுவாச வளர்ச்சி, அந்த அந்த ஆண்டவர் வைராக்கி, அந்த நம்பிக்கை எங்களுக்குள் வைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆண்டவர் எல்லா ஜனங்கள் மேலும் அன்பு பாராட்டினரே தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் வடிவமாய் நீங்க செயல்பட்டீங்களே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் நாங்களும் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அறிகிற அறிவிலை வளர்ந்து பெருகணுமே ஆண்டவரே. உங்க அறிவிலை நாங்கள் காணப்பட வேண்டுமே தகப்பனே. அந்த கிருபை ஞானத்தை தேவன் எங்களுக்கு தரும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மீட்டிங்கில் ஆண்டவரே இருக்கிற யாராகிலும் ஆண்டவரே எதிர்பார்ப்போடு விண்ணப்பங்களோடு காத்திருப்பார்கள். ஆனால்
அவருடைய விருப்பங்களை, விண்ணப்பங்களை, எதிர்பார்ப்புகளை என் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒரு முறை கூட தெய்வமே உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீர் பெருக கிருபை தாரும். இந்த நாளில் மீட்டிங்களை கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், ஐக்கியம், சமாதானம் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.